அந்த ட்ரெயின் அடிப்பட்ட பையனோட அப்பா சார். வணக்கம் சார். அம்மா கண்ணு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? இந்த கேடி மூஞ்சி ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆனா அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏன் சாமி, என் பையன் தற்கொலை பண்ணிட்டானா? அது எப்படி? அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம்னு ஒண்ணு இல்லை, அப்படித்தானே? அவனுக்கு இல்ல ராசா, ஆனா எனக்கு இருக்குது. என்னன்னு சொல்லு. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்து வச்சுக்க, பேசிப்பா, அதுக்கப்புறம் மோதிப்பா. என்னால அந்த வயசுல கையில கத்தி தூக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அலைவா முடியும். அதனால ஓன் டெக்னிக்கை உனக்கே யூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு சொல்லு. மாடல் எல்லாம் ஆக்சிடென்ட்னு மாத்திட்டேன். டெக்னிக்குமா டெக்னிக். ஹாய் டியூட், இவரு நம்ம பட்டி தான். கண்ணுல ஹை வோல்டேஜ் தெரியுதுன்னு அன்னைக்கு ஸ்டேஷன் சொன்னீங்கல்ல, அப்பவே உன்னை பொசுக்க இருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? ஆயுசுக்கு என்ன தூக்கி ஜெயிலில் போட்டுருப்பீங்க. அப்புறம் கொலைக்கு காரணமான மற்றவங்கள தெய்வமா நின்று கொள்ள மயிறு நாங்க தான் கொள்ளணும். ஆனா இப்படி துஷ்பூர் இடத்துல சுக் அப்படின்னு ஷாக் அடிச்சிருக்கோம்ல. ஐயோ ஐயோ, அது தப்பு செஞ்சவங்க எல்லாம் வலிய உணர்ந்து சாகும். அதுக்காகத்தான் என் பையன் அந்த பொண்ணு வாழ்க்கையை பத்தி நல்லா